அமைச்சர் கீர்த்தனா மீது அதிருப்தியில் இருக்கிறாரா இன்றைய முதல்வர்? அமைச்சர் கீர்த்தனாவுடைய ரீல்ஸ் விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமாக்கப்படுவதுடைய காரணம் என்ன? தாவேக்காவின் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுமா? பார்க்கலாம் இந்த காணொளி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அமைச்சர் கீர்த்தனாவுடைய செயல் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு பெரும் தலைவலியாக மாறி இருப்பதாக தகவல் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து அது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கடந்த காலங்கள்ல நடந்து கொண்ட விதம், அதுவும் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பள்ளியில மாணவியோடு அவர்கள் ஆங்கிலத்தில் பேசி, பிறகு அந்த ஆங்கில உரையாடல்ல ஒரு கேள்வி கேட்டு அதற்கு அந்த மாணவி பதில் சொல்ல தயங்கியது, அரசு பள்ளி மாணவி அப்படின்றத நம்ம இதுல கவனத்துல வைக்கணும். அப்படி என்றால் அமைச்சருடைய நோக்கம் என்ன? அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவியிடம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு பெறுவது என்பது தவறல்ல. எந்த அளவுக்கு ஆங்கிலம் பேச தெரிகிறது, எந்த அளவுக்கு உள்வாங்கிக் கொள்கிறார்கள், ஆங்கிலத்தை புரிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு தமிழுக்கு பிறகு, தாய்மொழியான தமிழுக்கு பிறகு ஆங்கிலத்துடைய தேவை கட்டாயம் இருக்கிறது. இந்த நிலையில அமைச்சர் பேசியது, உரையாடியது எல்லாம் சரி. அந்த மாணவி ஆங்கிலம் பேசிய அல்லது ஆங்கிலம் பேச தவறுகிற பட்சத்துல ஆசிரியரை அழைத்து கட்டாயம் ஒரு அமைச்சர் பேசலாம். இந்த அமைச்சர் தான் போகணுமா? அதுக்குதான் ஏற்கனவே ஒரு அமைச்சர் இருக்காரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இருக்கிறப்ப இவங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இதுல அந்த மாணவியுடைய தந்தையை பற்றி கேள்வி எழுப்புகிறார். எல்லோரும் கேட்டது சமூக வலைத்தளங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒருவேளை அந்த மாணவிக்கு தந்தை இல்லை அப்படின்னா அந்த மாணவியுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஒருவேளை அந்த மாணவியுடைய தந்தை இருந்திருந்து அவருடைய வேலையை பற்றி கேட்கிறப்ப அந்த வேலையை சொல்ல மறுக்கலாம். இந்த வேலையை செய்கிறார் எங்க அப்பா அப்படின்றத சொல்றதுக்கு மறுக்கலாம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். உள்ளபடியே ஆங்கிலமே அந்த மாணவிக்கு சரிவர வரல அப்படின்னா கூட ஆசிரியர் அழைத்து பேசியிருக்கலாம். ஆனால் இங்க எங்க அது சிக்கலாக மாறி இருக்குன்னா, அந்த மாணவி, அமைச்சர், ஆசிரியர் இதை ஒரு வீடியோவாக பதிவு செய்து ரீல்ஸா ஷேர் பண்ணது இருக்கு இல்லையா, இதைத்தான் யாரும் விரும்பல. சகிக்காத ஒரு வீடியோவாக அந்த வீடியோ பகிரப்பட்டது. இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படின்றத ஒரு 10 பேர்கிட்ட கொண்டு போய் சொன்னா நமக்கே கோவம் வருது. பள்ளி மாணவி ஆங்கிலம் தெரியல, இப்ப நீங்க அந்த குழந்தைகிட்ட கேட்டு பதில் வாங்குறீங்க. இதை பதிவு பண்ணி பகிரப்பட வேண்டிய நோக்கம் என்ன? நம்ம பகுதிகளில் கூட உங்களுடைய விளம்பரத்திற்காக இன்னும் காட்டமா சொல்லணும்னா பல வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த நிலையில இதை வீடியோவாக எடுத்து அதை பகிர செய்து இப்ப அந்த மாணவியோட நிலைமைய நம்ம இங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல தெரியாது அப்படின்றத ஒரு 10 பேர்கிட்ட, 100 பேர்கிட்ட, லட்சக்கணக்கில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, இதைத்தான் யாருமே ஏற்கல. கடந்த காலம் வரை அமைச்சர் கீர்த்தனாவுடைய பல செயல்களை பலரும் விமர்சனம் செய்கிறப்ப என்னங்க ரீல்ஸ் போடுறாங்க, முதலீடுக்காக ரீல்ஸ் போடுறாங்க, பதவியேற்பு நாளன்றைக்கு சான்றிதழை கொண்டு வர மறுக்கிறாங்க, இன்னொரு ஒரு கட்சி பொறுப்பாளருக்கும் ஒரு எம்எல்ஏக்கும் இவங்களுக்குமான ஒரு சண்டை இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சை பார்க்கப்பட்டது. பிறகு புகைப்படம் எடுத்து அவங்க போட்டதை நம்ம பார்த்தோம். இப்படி பல சிக்கல் இருக்கும்போது கூட அவர்களுக்கு ஆதரவாக பேசியவர்களே இன்றைக்கு இந்த பள்ளி மாணவி தொடர்பான விஷயத்துல அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிராக பேச தொடங்கி இருக்கிறார்கள், எழுத தொடங்கி இருக்கிறார்கள். அப்ப இந்த ரீல்ஸ் மோகத்துல யார் இருந்தாலும் தப்புன்ற நிலையில ஒரு அமைச்சரே ரீல்ஸ் மோகத்துல ரீல்ஸ் போடுறது ஒரு வேலையா வைக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை யாரும் விரும்பல. இதுதான் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில கூட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அன்றைக்கு அமைச்சராக இருக்கிற பொழுது பள்ளிக்கு விசிட் பண்றது, அங்க மாணவர்களுக்கான தேவை என்னவாக இருக்கிறது, கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு, அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கற்றல் திறன் என்னவாக இருக்கிறது, இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறதா, என்ன வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு உரையாடல நம்ம பார்த்துருக்கோம். அதையும் செல்போன்ல பதிவு செய்து ஷார்ட்ஸாக வர்றத, ரீல்ஸ்ல வர்றத நம்ம பார்த்துருக்கோம். மாணவிகள் பல அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளை பண்ணி காட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடத்துல அமைச்சர் அவர்களை பாராட்டுறது, ஊக்குவிக்கிறது, அடுத்த கட்டத்திற்கு மாணவிகளை நகர்த்துவது அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமாக இருந்த காலமும் இதே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு மாணவியுடைய மனதை தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி அந்த மாணவிக்கு
ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இன்றைய அமைச்சர் செயல்பாடு இருக்கு இல்லையா, இந்த செயல்பாட இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட விரும்பல, அவருடைய கட்சி தலைவரான திரு ஜோசப் விஜய் கூட விரும்பல அப்படின்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த அமைச்சரவையில ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதில் முதல்ல ஒரு அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்து ஒரு விக்கெட் விழும் அப்படின்னா அது இந்த அமைச்சர் கீர்த்தனாவாகத்தான் இருக்கும் அப்படின்னு பேச தொடங்கி இருக்கிறார்கள். உள்ளபடியே அமைச்சர் கீர்த்தனா தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா இவங்க ஒண்ணுமோ இந்த கட்சி தொடங்குவதற்கு முன்னால் இருந்து ரசிகர் மன்றத்தில் இருந்தெல்லாம் அமைப்புல இயக்கத்துல கிடையாது, பெரிய விஜய் ரசிகையும் கிடையாது. கட்சியெல்லாம் தொடங்கி தேர்தல் அறிவிக்கிற நேரத்துல இவங்க தாவேக்காவில் இணைந்தது பலருக்கும் தெரியும். அதுவே அந்த பகுதியை சார்ந்த பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் நம்ம மக்கள் இயக்கத்தில் பயணித்தோம், தலைவர் வருவார், ஆட்சி அதிகாரம் வருகிற பொழுது நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பி இருந்தவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி திரு ஆதவர்ஜனா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படிதான் இவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைத்திருக்கிறது, தேர்தலில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்ற அதிருப்தியும் தாவேக்கா நிர்வாகிகள் மட்டத்தில் இருக்கிறது. எனவே இந்த அதிருப்தி தற்போது ரீல்ஸ் மூலமாக இந்த ஆட்சி சாயம் இழுக்கிற இந்த அதிருப்தி, இந்த இரண்டும் சேர்ந்து அமைச்சர் கீர்த்தனாவுடைய பதவிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை மாற்றி புதிய நகைகளை எக்ஸ்சேஞ்சில் கூடுதல் விலைக்கு பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.